இறைவனை தேடும் இதயங்களே பாருங்கள், என் இறைவன் யாரென்று சொல்வேன் கேளுங்கள். பாடும் குயிலுக்கு பாடச் சொல்லி தந்தவர் யார்? ஆடும் மயிலுக்கு ஆடச் சொல்லி தந்தவர் யார்? பாடும் குயிலுக்கு பாடச் சொல்லி தந்தவர் யார்? ஆடும் மயிலுக்கு ஆடச் சொல்லி தந்தவர் யார்? அவரே என் இறைவன், அவர் தாள் நான் பணிவேன், அவர் தாள் நான் பணிந்தார் அகமே மகிழ்ந்திடுமே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார். இந்த புதிய நாளை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நாளின் இறை வார்த்தை நமக்கு தருகிற அழைப்பை உணர்ந்து பயணிப்போம். திருப்பலியில் பின்வரும் கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். அமலவை அருட்சகோதரிகளுக்கு இறைவன் செய்து வரக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், சகோதரிகளுடைய குடும்பங்களில் மரித்த பெற்றோர் உறவினர்கள் மற்றும் குடும்பங்களில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். மிக்கேலம்மாள் ஒப்புக்கொள்ளக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த அம்மா அந்தோணி அம்மாள் அவர்களுடைய ஆன்மா இறைவனத்தில் இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், அருட்தந்தை ஜோசப் பன்னூர் பெர்க்மான்ஸ் அடிகளாருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த ஆரோக்கியம் மிக்கேல் மாதம்மாள், மிக்கேல் ஞானப்பிரகாசம், லாசர் மிக்கேல், சபரியம்மாள், ராஜன், டெய்சி, மிக்கேல் அந்தோணி, மத்தேயு சார்லஸ் மற்றும் யாரும் நேயாத ஆன்மாக்களுக்காகவும் மாசில்லா குழந்தைகளுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். சின்னப்பராஜ் சுசையம்மாள் ஒப்புடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த மகன் தோமாவினுடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாளான இன்று உடைய ஆன்மா இறைவனத்தில் இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், மேலும் இறைவனுடைய திருப்பாதத்தில் இளைப்பாறுதல் வேண்டியும், யாரும் நேயாத ஆன்மாக்களுக்காகவும், புனித அந்தோணியார் வழியாகவும், புனித பரலோக மாதா வழியாகவும் இறைவனிட வேண்டுவோம். ஆரோக்கியராஜ் அந்தோணியம்மாள் ஒப்புடக்கூடிய 14வது ஆண்டு நினைவு திருப்பலி மரித்த அப்பா செல்வராஜ் மற்றும் குடும்பத்தில் மரித்த சூசையா, அந்தோணி, அருளம்மாள், தேவசகாயம், அருளாயி, சாமியடியான், பார்வதி, செல்லையா, அந்தோணியம்மாள், கரகோரி, செபஸ்தியான், மிக்கேலம்மாள், மிக்கேல் அந்தோணி, அந்தோணியம்மாள், ஆரோக்கியம், சபரியம்மாள், அந்தோணிச்சாமி, மிக்கேல் அந்தோணி, இருதயராஜ், பிலிப்பு, மிக்கேலம்மாள், மிக்கேல், பாலன், மேரி, ரமா, தங்கராஜ், சுந்தரி மற்றும் யார் நேயாத ஆன்மாக்கள் இல்லத்தில் இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். ராணி போடக்கூடிய மரித்தோர் 1ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த மகன் தோமாவினுடைய ஆன்மா இல்லத்தில் இளைப்பாறுதல் அடையும்படியாகும். மேலும் குடும்பத்தில் மரித்த மரியம்மாள், பனிமாது, சபரிமுத்து, சிலுவை அந்தோணி, பெரிய அந்தோணி, மாதம்மாள் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் யார் நேயாத ஆன்மாக்களுக்காகவும் இத்திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகிறோம்.
அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். பாபிலோன் மாநகரே, நீ வீசி எறியப்படுவாய். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 21 முதல் 23. அதிகாரம் 19 1 முதல் 3 மற்றும் 9. சகோதர சகோதரிகளே, வேறொரு வானதூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மிகுந்த அதிகாரம் கொண்டிருந்த அவருடைய மாட்சியால் மண்ணகம் ஒளிர்ந்தது. அவர் வல்லமையோடு குரலெழுப்பி பின்வருமாறு கத்தினார்: வீழ்ந்தது, வீழ்ந்தது பாபிலோன் மாநகர்! அவள் பேய்களின் உறைவிடமாக, அனைத்து தீய ஆவிகளின் பதுங்கிடமாக, தூய்மையற்ற பறவைகள் அனைத்தின் புகலிடமாக, தூய்மையற்ற வெறுக்கத்தக்க விலங்குகளின் இருப்பிடமாக மாறிவிட்டாள். பின்னர் வலிமை வாய்ந்த ஒரு வானதுதர் பெரிய எந்திரக்கல் போன்ற ஒரு கல்லை தூக்கி கடலில் எறிந்து பின்வருமாறு கூறினார்: பாபிலோன் மாநகரே, நீ இவ்வாறு வீசி எறியப்படுவாய். நீ இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விடுவாய். யாழை மீட்டுவோர், பாடகர், குழல் ஊதுவோர், எக்கால முழங்குவோர் ஆகியோர் எழுப்பும் இசை இனி உன் நடுவே எழவே எழாது. தொழில் செய்யும் கைவினைஞர் அனைவரும் இனி உன் நடுவே குடியிருக்கவே மாட்டார்கள். எந்திரக்கள் எழுப்பும் ஒலி இனி உன் நடுவே எழவே எழாது. விளக்கின் ஒளி இனி உன்னகத்தே ஒளிரவே ஒளிராது. மணமக்களின் மங்கள ஒலி இனி உன்னகத்தே எழவே எழாது. ஏனெனில் உன் வணிகர்கள் மண்ணுலகில் பெருங்குடி மக்களாய் விளங்கினார்கள். உன் பில்லி சூனியம் எல்லா நாடுகளையும் ஏமாற்றிவிட்டது. இதன் பின் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒலி விண்ணகத்தில் எழக்கேட்டேன். அது பின்வருமாறு முழங்கியது: அல்லேலூயா! மீட்பும் மாட்சியும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியன. ஏனெனில் அவருடைய தீர்ப்புகள் உண்மை உள்ளவை, நீதியானவை. தன் பரத்தமையால் மண்ணுலகை அழிவுக்குட்படுத்திய பேர் போன அந்த விலைமகளுக்கு அவர் தீர்ப்பு வழங்கினார். தம் பணியாளர்களை கொன்றதற்காக அவளை பழிவாங்கினார். மீண்டும் அந்த மக்கள் அல்லேலூயா, அந்த நகர் நடுவிலிருந்து புகை என்றென்றும் மேலே எழுந்த வண்ணம் உள்ளது என்றார்கள். அந்த வானதூதர் என்னிடம், ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர் என எழுது என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 100. பல்லவி. செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். அனைத்துலகோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். பல்லவி. செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி.
செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21 இறைவார்த்தைகள் 20 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள். அப்போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும், நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும், நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வர வேண்டாம், ஏனெனில் அவை பழிவாங்கும் நாட்கள். அப்போது மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும். அந்நாட்களில் கருவுற்றிருப்போர், பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம். ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும். அவர்கள் கூரான வாளால் வீழ்த்தப்படுவார்கள். எல்லா நாடுகளுக்கும் சிறைபிடித்து செல்லப்படுவார்கள். பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும். மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் ஆட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும்போது நீங்கள் தலைநிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாட்களில் நாம் வாசிக்க கேட்கிற இறைவார்த்தை பகுதிகள் அத்தனையுமே இறுதி காலம் பற்றிய ஒரு பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். கடந்த நாட்களிலே எருசலேம் ஆலயத்தினுடைய அழிவு குறித்த ஒரு செய்தி நமக்கு சொல்லப்பட்டது. இன்றைக்கு எருசலேம் நகரத்தினுடைய அழிவு குறித்து சொல்லப்படுகிறது. அதன் பிறகு மானிட மகன் வருவார். வருகிற போது யார் அவரை காண முடியும் என்கிற நிலையில் ஒரு செய்தி நமக்கு சொல்லப்படுவதை நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய முதல் வாசகத்தில் திருவெளிப்பாடு புத்தகம் 19வது அதிகாரம் 9வது வசனத்தில் என வாசிக்க கேட்டோம். ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியினுடைய திருமண விருந்து என்பது என்ன? ஆண்டவர் இயேசுனுடைய கல்வாரி பலிதான் அந்த திருவிருந்து. அந்த பலிக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அந்த பலிக்கு அழைக்கப்பட்டவர்கள் யார்? ஆண்டவருடைய மீட்புக்காக காத்திருப்போர் என்றுதான் நாம் புரிந்து கொள்ளுகிறோம்.
மீட்புக்காக யார் காத்திருப்பார்? நாம் ஆண்டவர் இயேசுனுடைய நற்செய்தியினுடைய தொடக்கத்திலே வாசிக்க கேட்கிறோம். மார்க்கு நற்செய்தி 1வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லுகிறார். அதே போல தூய திருமுழுக்கு யோவான் மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே நமக்கு சொல்லுகிறார், மனமாறியவர்கள் என்பதை உங்களுடைய செயலில் காட்டுங்கள் என்று குறிப்பிடுகிறார். திருத்தூதர்கள் இதே செய்தியைத்தான் எல்லா மக்களுக்கும் அறிவித்தார்கள். அப்படி என்றால் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் அவர் தருகிற விருந்தில் பங்கெடுப்பதற்கு தகுதியுடையவர் யார்? யாரெல்லாம் மனமாற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் மீட்பினை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த விருந்தில் பங்கெடுப்பதற்கான தகுதியுடையவர்கள் என்று குறிப்பிடுகிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த காலத்தில் இந்த அறிகுறிகள் எல்லாம் தோன்றும். எருசலேமுக்கு அழிவு வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். உலகில் பல்வேறு நிலைகளில் ஏற்படுகிற இயற்கையின் மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள். இவையெல்லாம் உங்களுக்கு சொல்வது என்ன? நீங்கள் மனமாறுங்கள், உங்களுக்கான மீட்பு நெருங்கி வந்துவிட்டது என்பதற்கான அடையாளங்கள் தான். சில நேரங்களில் நாம் சொல்வது உண்டு, அது அவனுடைய விதி, அது அவனுடைய சாபம், அது அவங்க குடும்பத்திற்கு கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய தண்டனை, அவங்க அப்பா அப்படி நடந்தார், அவங்க அம்மா அப்படி நடந்தாங்க, அதனால தான் அவங்க இப்படி சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய துன்பத்தை கஷ்டத்தை பார்க்கிற போது நாம் சொல்வது உண்டு. சில நேரங்களில் இறக்கப்படுவோம், ஐயோ இப்படி நடந்துச்சே என்ன செய்கிறது, உனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு என்று இறக்கப்படுவோம். சில நேரங்களில் நான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுப்போம். ஆனால் இவையெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? நீங்கள் விழிப்பாக இருங்கள், நீங்கள் ஆயத்தமாக இருங்கள், உங்களுக்கான மீட்பு நெருங்கி வந்து விட்டது. சுற்றிலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் உங்களை கவனமாக நீங்கள் காத்துக்கொள்வதற்கான அழைப்பு என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நேற்றைய நற்செய்தியிலே நான் வாசிக்க கேட்டோம், நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக்கொள்ளுங்கள். இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளையெல்லாம் பார்த்து நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கான மீட்பு வந்துவிட்டது என்று நமக்கு ஆண்டவர் குறிப்பிடுவதாக நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொன்றுமே நம்முடைய மனமாற்றத்திற்கான அழைப்பு தான். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவங்களுமே ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து கொள்வதற்கான அழைப்பு தான். ஆகவே மீட்பு நெருங்கி வந்து விட்டது. ஆட்டுக்குட்டியினுடைய அந்த திருமண விருந்தில் அவர் தருகிற அந்த கல்வாரி இரத்தத்தில் பலியில் பங்கெடுப்பதற்கான தகுதியுடையவர்களாக நம்மை மாற்றுவதற்கு முதலில் நம்முடைய மனதில் நாம் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். நமக்கான மீட்பு அங்கிருந்து தான் வருகிறது என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவரை பின்பற்ற முயற்சி எடுப்போம். இறைவனுமே ஆசீர்வதிப்பார். ஆமேன். பீடத்தில் எழுந்திடும் இயேசுவே உம் பலி என்னரும் தியாக பலி, அதில் ஏழை நான் தரும் காணிக்கை என்பது கலந்திடும் நீர்த்துளி. பீடத்தில் எழுந்திடும் இயேசுவே உம் பலி என்னரும் தியாக பலி, அதில் ஏழை நான் தரும் காணிக்கை என்பது கலந்திடும் நீர்த்துளி. ஆபேல் தந்தாராட்டை பலி, தந்தை அபிரகம் தந்தார் மகனை பலி. ஆபேல் தந்தாராட்டை பலி, தந்தை அபிரகம் தந்தார் மகனை பலி. அண்ணலே தந்தால் உன்னை பலி, அடியேன் தருவேன் என்னை பலி. பீடத்தில் எழுந்திடும் இயேசுவே உன் பலி
என்னரும் தியாக பலி. அதில் ஏழை நான் தரும் காணிக்கை என்பது கலந்திடும் நீர் துளி. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நிந்தி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் தந்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிபிரக்கத்துக்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழச் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகிறோம். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவேற்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருள். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் ஒரே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் துளத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. உன்னோடு உறவாட ஆவல் கொண்டே என் இயேசுவே, என்னுடன் பேசவா. உன்னோடு உறவாட ஆவல் கொண்டே தாய் கண்டு சேயாய் நானோடி வந்தேன். நீ தேடுமானாய் பாய்ந்தோடி வந்தேன். தாய் கண்டு சேயாய் நானோடி வந்தேன். நீ தேடுமானாய் பாய்ந்தோடி வந்தேன். கார்மேகம் கண்டே பார்ப்போற்றும் தேவாவுன் கருணையில் நான் கார்மேகம் கண்டேன். ஆனந்தம் கொண்டேன். நீ வந்து அருள் செய்ய வேண்டுகிறேன். உன்னோடு உறவாட ஆவல் கொண்டே என் இயேசுவே, என்னுடன் பேசவா. உன்னோடு உறவாட ஆவல் கொண்டே பாதைகள் தெரியா என் வாழ்க்கை ஓடம். நீன்றி எப்போது கரையோரம் சேரும். பாதைகள் தெரியா என் வாழ்க்கை ஓடம். நீன்றி
எப்போது கரையோரம் சேரும் வழியொன்று கண்டேன். வழிகாட்டும் இயேசு உந்தன் வாழ்க்கையில் நான் வழியொன்று கண்டேன். வாழ்வுண்டு என்றே என் பாதை நீயாக வேண்டுகிறேன். உன்னோடு உறவாட ஆவல் கொண்டேன். என் இயேசுவே என்னுடன் பேசவா, உன்னோடு உறவாட ஆவல் கொண்டேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழச் செய்கின்றேன். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.